ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம். ஸோ அதுலேயும் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், எல்லார் வீட்லேயுமே விதவிதமான சாப்பாடுகள் இருக்கும். விசேஷமாக நம்ம வழிபடுவோம். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஏன் இந்த சனிக்கிழமை ரொம்ப சிம்பிளாக போச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் அம்மா வீட்டில் இருக்கேன். ஏன்னா பாப்பா பிறந்திருக்கிறதுனால அதனால் எங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரூம் நான் காட்ட மாட்டேன். அம்மா வீட்டில் இருக்க பூஜை ரூமில் எப்படி வழிபட்டாங்க, அம்மா வீட்டில் எப்படி செஞ்சாங்கன்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ்வலாக நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோமோ அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு பூஜை ரூமுக்கு பார்த்திங்கன்னா பூ பறித்தோம். செடியில் இருந்த பூ, துளசி இலை. ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமானது பார்த்திங்கன்னா துளசி இலை. அதனால் துளசி இலை என்ன பண்ணேன், மாலையாக எப்போவும் நான் கட்டி போடுற மாதிரி பூ கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ பூ சேர்த்து மாலையோடு கட்டும்போது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கும் ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு பொருளாக அது இருக்கும். இந்த பூ கட்டிகிட்டு இருக்க கேப்பில் இந்த மாலை கட்டிகிட்டு இருக்கும்போது அம்மா சைட் பை சைட் பூஜை ரூமில் க்ளீன் பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு இருந்தாங்க. பிரசாதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒன்று நம்மளால் செய்ய முடியலனாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறது எப்போவுமே வழக்கமாக. ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறது கூட நம்ம கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பார். நம்ம எப்போவுமே நம்மளால் முடிஞ்சதை செஞ்சால் போதும். கடவுள் கண்டிப்பாக நம்ம மனசை தான் பார்ப்பாரு, கண்ட நம்ம என்ன வைக்கிறோம், என்ன நைவேத்தியம் வைக்கிறோன்னு பார்க்க மாட்டார். நம்மளால் சிம்பிளாக என்ன அளவுக்கு சிம்பிளாக பண்ண முடியுமோ அப்படி செஞ்சாலும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பார். நாங்கள் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தோம். அதுக்கடுத்து நான் வீட்டில் போயிட்டு கோலம் போட்டு நம்ம உருளியில் பூ வச்சாச்சு. பூ வச்சு என்ன பண்ண பார்த்திங்கன்னா, பெருமாள் படத்தை கீழே இறக்குறது எங்கள் வீட்டில் பழக்கம். ஸோ மனை போட்டு பெருமாள் படத்தை கீழே இறக்கிட்டாங்க. புரட்டாசி 1 அன்றைக்கி அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி விளக்கேற்றி நம்ம வழிபடுறது வழக்கம். டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு டம்ளரில் பால் வச்சு கூட நம்ம வழிபடலாம். டெய்லி நம்ம அந்த மாதிரி வழிபட்டாலும் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். ஏன்னா பெருமாளை கீழே இறங்கிட்டு அவருக்கு ஸ்பெஷலாக இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்பெஷலாக பூஜைகள்லாம் செய்வாங்க. டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் துளசி இலை போடுறது, அதாவது பஞ்சபாத்திரத்தில் நம்ம தண்ணி வைப்போம்ல, அதில் துளசி இலை போடுறது இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக எங்கள் வீட்டில் செய்வாங்க. சக்கரை பொங்கல் நம்ம ஆப்பிள் பழத்தில் வச்சுருந்தேன். வெத்தலை பாக்கு வச்சுட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து ஏற்றிட்டு போவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிட்டு குத்து விளக்கு ஏற்றிட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரசாதம் நான் என்ன வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். சக்கரை பொங்கல், ஆப்பிள், திருப்பதி லட்டு வச்சுருந்தேன். திருப்பதி லட்டு இஷ்யூ பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அதில் ஒரு கலப்படணும் போது கண்டிப்பாக அது மனசுக்குமே ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி இலையில் அர்ச்சனை செஞ்சோம். துளசி பூவில் அர்ச்சனை செஞ்சோம். அர்ச்சனைனா நம்மளால் முடிஞ்ச, நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வெறும் பெருமாளோட பெயரை கூட சொல்லி நம்ம கோவிந்தா கோவிந்தா சொல்லி கூட நம்ம அர்ச்சனை செய்யலாம். ஸோ இப்படி தான் எங்களோட முதல் சனிக்கிழமை எங்கள் அம்மா வீட்டில் பெருமாளை வழிபட்டோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக பெருமாளோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். பெருமாளோட அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக எல்லாரோட வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.